ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க வின்மிதா சிஸ்டர் வந்து துபாயில் ஷாப்பிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் போனோம். ஆனால் போய் என்ட்ரன்ஸ்லேயே செக்யூரிட்டி பிடிச்சிட்டாரு, வீடியோ நாட் அலோடு அப்படின்னு சொல்லிட்டாரு. வீடியோ நாட் அலவுடுன்னு சொன்னோடனே அம்மா ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் தான் ஒரு அறிவாளி எலி இருக்கே, வேறு யாரும் இல்லையா, அண்ணா தான். அவன் பூந்து பூந்து எல்லாம் வீடியோ எடுத்து கொடுத்துட்டான். வீடியோ ப்ராப்பராக இருக்காது, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீக்கெண்டு தான் ஆஃபர் போடுவாங்க, அதனால நாங்கள் எவ்ரி வீக்கெண்டு தான் பர்ச்சேசிங் போவோம். கூட்டில் இருந்து திறந்து விட்ட கோழியை மாதிரி அம்மா வந்து பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அண்ணா வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே. எப்போ பார்த்தாலும் இந்த சைடு கூப்பிட்டு வருவாங்க, ஆனால் ஒரு நாள் கூட வாங்கி கொடுத்ததில்ல. எப்போவாவது வீட் ட்ரீட் மட்டும் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்தால் இது வந்து ஸ்வீட் ஐட்டம். டோனட் என்னை பார்த்து பாப்பா எங்கே வாவான்னு கூப்பிட்டுது, ஆனால் அம்மா தங்கம் எங்கே வாவான்னு என்னை கூப்பிட்டு போட்டாங்க. இங்கே வந்து நம்ம ஊர் ஸ்வீட்ஸும் கிடைக்கும், அரபி ஸ்வீட்ஸும் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கேக்கும் நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க. பேக்கரி திங்ஸை கிராஸ் பண்ணி வந்தோன்னா எல்லாம் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் அடிக்கடி எதுவும் வாங்குறது கிடையாது. ஆஃப்டர் 11 o'clockனா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுவாங்க. இது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஆஃபர் ஏரியா. எல்லா ஸ்நாக்ஸும் ஆஃபர் ஏரியாவில் தான் போட்டிருப்பாங்க. பிஸ்கெட்டு, சாக்லேட்ஸு எல்லாமே. இதுதான் என்னோட ஃபேவரட் ஏரியா. ஏன்னா இங்கே வந்து நிறைய நூடுல்ஸ் இருக்கும். அம்மா வந்து நூடுல்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் அதில் இருக்க மசாலா வந்து யூஸ் பண்ண விட மாட்டாங்க. இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நிறைய நூடுல்ஸ் கிடைக்கும்.